ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் ஒரு சில டயத்தில் பார்த்தா தேங்காவே இருக்காது. தேங்காய் இல்லாத சமயத்தில் இந்த சட்னியை ரெடி பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி டேஸ்ட்லேயே கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பல்லாரி வெங்காயம் தான் சேர்க்கணும், சின்ன வெங்காயம் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் வெங்காயத்தோட ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும். இதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க. பொட்டுக்கடலை நம்ம தேங்காய் சேர்க்கல, அதனால் பொட்டுக்கடலை அதிகமாகவே இருக்கணும். அதோட தேவையான அளவு மிளகா, உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நம்ம வெங்காயம் சேர்த்துங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இந்த சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் தேங்காய் சட்னி சாப்பிட ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனால் சுகர் ஏறின்னு சொல்லிட்டு தேங்காய் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது. குழந்தைங்களுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வெங்காயம் பச்சையாகவே சேர்த்துருக்கோம், கண்டிப்பாக சளி பிடிக்கும். அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. இதோட தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடலை எண்ணெயில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா வெங்காயத்தை ஸ்மெல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி போலவே இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.